ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம கீரைகள் வரிசையில் அடுத்ததான் அறுக்கீரையை பற்றி பார்க்க போகிறோம். இது வளர வளர நம்ம அறுத்து விட்டாலும் அது பாட்டுக்கு வளர்ந்துட்டுருக்கோம். அதனால தான் இது அறுக்கீரை அப்படின்னு பேர் வந்ததாக வழக்கத்தில் சொல்லப்படுது. இந்த அறுக்கீரையை தான் பேச்சு வழக்கில் அரைக்கீரை அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட சுவை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இனிப்பு சுவை தான். என்னதான் இது இனிப்பு சுவையாக இருந்தாலும் இதோட வீரியம், அதாவது இதோட ஆக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உஷ்ணத்தை உண்டு பண்ணக்கூடியது. அதாவது நம்ம உடம்புல வெப்பத்தை அதிகரிக்கும். இது ஒரு பூண்டு வகையை சேர்ந்தது, அதாவது சிறு செடி அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த கீரையோட எந்த பாகம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட இலையும் இதோட விதையும் தான் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கீரையால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கீரையில் என்னென்ன சத்துக்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். 100 கிராம் கீரையிலேருந்து நமக்கு 23 கிலோ கேலரிஸ் எனர்ஜி கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் ப்ரோட்டீன் வந்து பார்த்திங்கன்னா 2.46 கிராம், கொழுப்பு 0.33 கிராம், அதாவது ஃபேட் 0.33 கிராம், கார்போஹைட்ரேட் 4.2 கிராம், ஃபைபர் 2.2 கிராம். இது மட்டும் இல்லாமல் வைட்டமின் சத்துக்களும் மோஸ்ட்லி எல்லாமே இதில் இருக்குது. வைட்டமின் ஏ, B5, B6, B9, வைட்டமின் இ, கே எல்லாமே இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த கீரையில் பார்த்திங்கன்னா 2 வகை இருக்குது. ஒன்று வந்து பச்சை அறுகீரை, இன்னொன்று சிவப்பு அறுகீரை. பச்சை அறுகீரை தான் மோஸ்ட்லி எல்லோரும் யூஸ் பண்ணுறது, அதுவும் அவைலபிளாக இருக்கிறது. சிவப்பு அறுகீரை ரொம்ப ரேர் தான். அடுத்ததான் இந்த கீரையோட பயன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த கீரையை நம்ம பத்தியத்துக்கு யூஸ் பண்ணலாம். அதாவது நீங்கள் எதுக்காவது ஒரு நோய்க்காக மருந்து சாப்பிட்டு இருந்தீங்கன்னா அப்போ பத்தியம் இருக்கணும் அப்படின்னும் போது ஏதாவது கீரை சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இந்த கீரையை தாராளமாக சாப்பிடலாம். இந்த கீரையில் நார்ச்சத்துக்கள் அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்கள்லாம் வெளியேறும். அது மட்டும் இல்லாமல் இது வயது முதிர்வை தடுக்குது. அதாவது சீக்கிரமாக ஏஜ் ஆன மாதிரி தெரியாமல் இருக்கிறதுக்காக இந்த கீரையை சாப்பிட்டுட்டு வரலாம். இது நம்மளை எப்போவுமே இளமையாகவே வச்சுக்கும். இந்த அறுகீரையை சாப்பிட்டுட்டு வரும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வாதம் சமநிலையில் இருக்கும். அதாவது வாய்வு தொல்லை அப்படிங்கிற தொல்லைலாம் இல்லாமல் வாதம் சமமான அளவில் எப்போவுமே இருக்கும். இந்த அறுக்கீரைக்கு நெஞ்சு சளியை கரைச்சி வெளியேற்றக்கூடிய தன்மை இருக்குது. அதுக்கு இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுக்கீரை, மஞ்சள், சுக்கு, மிளகு, உப்பு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் 30 ml அறுக்கீரையை அரைச்சி சாறு எடுத்துக்கணும். இந்த அறுக்கீரையை அரைச்சி சாறு எடுக்கும்போது கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி சாறு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த 30 ml அறுக்கீரை சாறு கூட 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சம் சுக்கு பொடி, மிளகு பொடி, உப்பு இதையெல்லாம் சேர்த்து கொதிக்க வச்சு வடிகட்டி வச்சுக்கணும். இது காலையிலையும் மாலையிலையும் 30 ml குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நெஞ்சு சளி கரைஞ்சி வெளியேறும். இது காய்ச்சலையும் குணப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல அங்கங்கே குத்துற மாதிரி வலி இருந்தால் அந்த வலியையும் இது சரி பண்ணும். இந்த அறுக்கீரைக்கு லிவர் அப்படின்னு சொல்லப்படுற கல்லீரலை பலப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது. ஸோ இந்த அறுக்கீரை கூட கொஞ்சம் சீரகம் சேர்த்து சாப்பிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் கல்லீரல் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த அறுக்கீரைக்கு படை, தேமல், சேற்றுப்புண், பொடுகு இதெல்லாம் சரி பண்ணக்கூடிய தன்மை இருக்குது. அதுக்கு இந்த அறுக்கீரையை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுக்கீரையை கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு அதை அரைச்சி பசை மாதிரி செஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் எலுமிச்சை, அப்புறம் நல்லெண்ணெயோ இல்லை தேங்காய் ஏதாவது ஒன்று எடுத்துக்கணும். இந்த அரைச்சி வச்ச அறுக்கீரை பசையை எலுமிச்சை சாறு கூட சேர்த்து ஏதாவது ஒரு எண்ணெயில், நல்லெண்ணெயோ தேங்காய் ஏதாவது ஒரு எண்ணெயில் கலந்து காய்ச்சி தைல பதத்தில் வடிகட்டி வச்சுக்கணும். அந்த தைலத்தை நம்ம எக்ஸ்டர்னலாக படை, தேமல், சேற்றுப்புண், பொடுகு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு வரலாம். நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த அறுக்கீரையோட விதை. இந்த அறுக்கீரை விதையிலேருந்து ஒரு தைலம் எடுக்கிறாங்க, அதாவது எண்ணெய். இந்த எண்ணெயை வாரத்தில் 1 நாளோ இல்லை 2 நாளோ தலையில் தேய்ச்சி குளிச்சுட்டு வரும்போது தலைமுடி நல்லா கருத்து வளரும். அது மட்டும் இல்லாமல் தலைபாரமும் குறையும். இப்படி ஏராளமான நன்மைகள் இருக்க இந்த அறுக்கீரையை உஷ்ண உடம்பு உள்ளவங்க, அதாவது பித்த உடம்பு அப்படின்னு சொல்லப்படுற ஹீட் பாடி இருக்கிறவங்க கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய ஹீட்டை குறைக்கிறதுக்காக நீங்கள் ஏதாவது மெடிசன் சாப்பிட்ருந்தீங்கன்னா அந்த டைமில் இந்த கீரையை கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. ஏன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கீரைக்கு உஷ்ண வீரியம் அதிகம். அதாவது இது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஹீட்டை அதிகப்படுத்தும். அண்ட் அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த கீரையோட வேறு ஏதாவது பயன்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.